ஒரு இன்பமான தகவல், இனி பெண்கள் பாத்திரம் பூசணும்னு அவசியமே இல்ல. இந்த மாரி சோப் லிக்விட் நீங்க தயாரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப பாத்திரம் பூசுறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தவிர்க்கப்படலாம். ஒரு கால்வாசி பாத்திரங்கள் நம்மளுடைய கேஸ் அடுப்புல வச்சு என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே இப்போ தோசைக்கல் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தோசை வாட்டி எடுத்த பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு உப்பும், கொஞ்சம் எலுமிச்சை பழத்தையும் எடுத்து, எலுமிச்சை பழத்தால உப்பை டிப் பண்ணிக்கிட்டு நாம் என்ன செஞ்சணும், அதில் தேய்ச்சி என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த லிக்விடில் போட்டோம் அப்படின்னா அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மாறிடும். சரி, முதல்ல இந்த லிக்விட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்னா, இதில் பூந்திக்காய் கொட்டை, சீகக்காய், பச்சை கற்பூரம், ஆலம் அதாவது படிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வேப்ப இலை, கொஞ்சம் வித்யா பிளான்ட்டு, இன்னும் நம்மளுடைய கற்பூர புல்லுன்னு சொல்லிட்டு ஒரு புல் கிடைக்கும். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த புல் கிடைச்சா கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, குடில் கட்டுறதுக்காக சில பேர் பயன்படுத்துவாங்க. இந்த கற்பூர புல்லை கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இதை கேஸ் அடுப்பில் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறோம். இதை நாம் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தான் நம்ம வைக்கணும். இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக அவிச்சிக்கிட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு ஒரு அரைச்சிட போகிறோம், அவ்வளோதான். இதில் ரொம்ப கேஸ் எல்லாம் என்ன செய்யாது, செலவாகாது. இப்போ தான் வச்சேன், போட்டேன், அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு பொங்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் தண்ணி வச்சா போதும். இதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, பாத்திரம் பூசுறதுக்கு. ரெண்டாவது ஒன்று என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்மளுடைய வாஷ் பேஷன் கழுவுறதுக்கு, நம்மளுடைய பாத்ரூம் எல்லாமே கழுவுறதுக்கு இவ்வளவு லிக்விட் நம்மளுக்கு தாராளமாக போதும் ஒரு நாளைக்கு. நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பாத்திரமும் பூசணும்னா நம்ம ஈஸியாகவே நம்ம என்ன செஞ்சலாம், நம்மளுடைய வேலைகளை முடிச்சுக்கலாம்.